அன்பார்ந்த டிஎன்டி சமூக இரத்த உறவுகளே, மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, சான்றோர்களே, நம்முடைய டிஎன்டி இனம் என்பது ஒரு போர்க்குணமிக்க ஒரு இனம். நாம் போராடியதன் விளைவாகத்தான் இந்திய தேசத்திற்கே சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் நமக்கான இட ஒதுக்கீடுக்கு நாம் வலுவான போராட்டங்களை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். குறிப்பாக நான் 2014ஆம் வருடம் மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களை சந்தித்த போது இந்த இடஒதுக்கீடு விஷயத்தை நான் எடுத்து கூறினேன். அப்போது என்னுடைய மாமனார் டிஎன்சியில் இருந்தார், என்னுடைய மனைவி எம்பிசி, நான் பிசி. ஒரே குடும்பத்தில் 3 வித சான்றிதழை நாங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைக்கு நாங்கள் எந்த சான்றிதழ் வாங்க வேண்டும், நான் ஜாதி மாதிரி திருமணம் செய்து கொண்டானா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட நான் முறையிட்டோம். அந்த அம்மாவோட ஒரு அனுசரணையாக அந்த அம்மா கேட்டாங்க. அதன் பின்பு 2016 நம்ம போராடணும், 2019 தேர்தலில் நம்ம போராடணும், 2021 தேர்தலில் போராடணும், 2024 தேர்தலில் போராடணும். இப்ப 2026 வந்து விட்டது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு தயாராக இல்லை. இதை நம்ம ஏத்துக்கணும். அப்படியே அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தாலும் இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகும் என்பதையும் நாம் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய போராட்டங்கள் முற்று பெற வேண்டும், ஒரு முடிவை காண வேண்டும். அப்ப முடிவான போராட்டங்களை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இது ஒரு சாதாரண ஒரு இனம் அல்ல. எவ்வளவோ போராட்டங்களை அம்மா அவங்க நடத்திருக்காங்க. ஐயா துரைமணி ஐயா, ராமகிருஷ்ணன் ஐயா, ஐயா காசிவேன் ஐயா, அதுக்கு பிறகு எங்க தேனி மாவட்டத்தில் அண்ணன் அன்பழகன் அண்ணன், நம்ம தம்பி கௌதம், எவ்வளவோ போராட்டங்களை முன்னெடுத்து எவ்வளவோ வலுவான போராட்டங்களை நம்ம நடத்தியிருக்கோம். ஆனால் போராட்டங்கள் இன்னும் முடிந்த பாடாக இல்லை. அப்ப எதிர்கால சந்ததிகள், வாரிசுகள் இன்னைக்கு போராடக்கூடிய மனம் கொண்ட நாம் இருக்கின்றோம். நமக்கு பின்பு அப்ப வலுவான போராட்டங்கள் மூலம்தான் நாம் முடிவு காண முடியும். அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் தம்பி கௌதமா அண்ணன், அன்பழகன் எல்லாம் இருக்காங்க. ஒரு வலுவான போராட்டத்துக்கு தயார் செய்து தமிழகத்துக்கே முன்மாதிரியா அந்த போராட்டத்தை நடத்த நாம் முன் வந்தால்தான் நமக்கான உரிமையை பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, நமக்கான போராட்டம், நம்முடைய எதிர்கால சந்ததிக்கான போராட்டம், அந்த போராட்டங்கள் ஆளும் அரசாங்கத்தை அசைத்து பார்க்கக்கூடிய போராட்டமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அருமையான இந்த நிகழ்விற்கு முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய டிஎன்டி போர் வீரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.